சின்ன திரையில நக்ஷத்ரா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்கு. தற்போது அழகே அழகு சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு முன்னாடி ஆங்கரா வந்து நெறைய நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் தொலைக்காட்சியில தமிழும் சரஸ்வதியும், அப்புறம் இப்போ அழகே அழகுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்போ சீரியல்ஸ் பக்கம் அவங்களுடைய கவனத்த திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு சீரியல்லையுமே நெறைய ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இவங்க சமீபத்தில வந்து அவங்களுக்கு மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு கல்யாணம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல, இல்ல கல்யாணத்தெல்லாம் விட ஒரு நாள் என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நக்ஷத்ராவும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்து தனியா அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளாட்ல அவங்க வந்து அந்த தூங்கி எழுந்திரிச்சு, இது என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கி எழுந்திரிச்சு அந்த கண் முழிச்ச நாள், அது வந்து நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நான் பாட்டு எழுந்திரிச்சேன். இது என் வீடு, என் கிச்சன். நான் அன்னைக்கு வந்து குழிப்பணியாரமும், தக்காளி தொக்கும் செஞ்சு குடுத்தேன். ஏன் மாவு, ஏன் தக்காளி, ஏன் வெங்காயம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. இதுதான் எனக்கு வந்து கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு நாள் ஸ்டார்ட் ஆனது வந்து என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் அந்த ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.